எங்க உங்களுக்கு இந்த ஹோட்டலை பத்தி ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இதை பத்தி தான் தெரியும். ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா காஃபின்னு கேட்டேன், கொண்டு வந்து வச்சான். பார்த்தா அதுல பெருசா ஒரு ஈ இருந்தது. ஏயா ₹1 கொடுத்து காஃபி வாங்குறமே அதுல ஈ போட்டிருக்கியன்னு கேட்டா, நீங்க குடுக்கற ₹1 ஈ இல்லாம பின்ன யானையா போட முடியும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த பொண்ணோட கழுத்தை பாத்தீங்களா? நான் உன் கழுத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். தாலி கேட்டதான் கிணத்து தண்ணிய வேணுமா கொண்டு போயிட போது. அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் இருக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க. அதே மாதிரி தானே? இரு கொஞ்சம் இரு, இந்த வர இரு. தங்கச்சி கடிச்சிட அப்படியே இந்த பாருமா, கை விடுவோமா. நல்லா இருக்குங்க. ஆமா எங்க இருந்து வாங்குனீங்க? பக்கத்துல ஒரு கடை இருந்ததா, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஏது உங்களுக்கு பணம்? இந்த லண்டன் செக்கா அவன் மூத்துல வீசி இருந்தேன், உடனே கொடுத்துட்டான். எனக்கு ஒரு ஆசைங்க, உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. வேண்டாமா, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போட்டு விடுங்கண்ணா. என்னமா போடு போடுன்னு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிய? சரி இங்க வா. பில்லு கொடுக்கலையே? பில்லு? ஐயோ வா தனியா. ஐயோ என்னங்க என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம், வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ கை கழுவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கழுத்து வந்துடுறேன். என்ன என்னவா? ஐயோ எது? நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து, சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா பைப்பு மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன், கத்தின ஜாகிரதை. நெக்லஸ் என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ அத்தா என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா நெக்லஸ் விலைக்கு இருக்கு, வேணுமா? நல்லா இருக்கு. சீக்கிரம் துட்டு. ஆமா இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? அத்தா அத்தா இவன் தான் நெக்லஸ் திருடிட்டு வந்தான். டேய் ராஸ்கல், உன்ன இருடா. டேய் நீ சாந்தி டிவிக்கு போ, இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. தங்கச்சி வாடா. நடந்தத விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால மை போட்டுக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். நிறுத்துங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க? கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா டெல் மீ குயிக் குயிக் குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. நிறுத்துங்க. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள் சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இதுக்கு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் எஸ் நோட் பண்ணு. முருகா டெல் மீ அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குடான். நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? சார் உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். கான்ஸ்டபிள் என்ன பண்ற? ஒரு இன்சி டேப் எடுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு
எடுத்துட்டு வர சொன்னேன்னா அந்த கழுத்துல தான் இந்த வைர நெக்லஸ் இருந்தது. சார் உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே, ரவிக்கு தைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஓ பேர் என்ன? உன்னை தான் கேக்குற, பேர் என்ன? மச்சக்கால. திருடுதான் உன் தொழிலா? இல்லீங்க, நான் டாக்டருங்க. திருட்டு நாயே, எடுத்து போய் வர சொல்றேன். முட்டிக்கு முட்டி தண்ணி மூளை வெளியே எடுத்துருவேன். நீ திருடன் தானே? ஆமாங்க, நான் திருடன் தாங்க. நீ திருடன் தானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். சோமனே தாய்ஸ் சார். டோன்ட் டாக் எனிபடி. கொண்டு போய் சார். கொண்டு போங்க சார். சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே போட்டி திருட சார். யார பார்த்து திருடங்க? இவர் யார் தெரியுமா? இவர் தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? எஸ். மச்சான் மச்சக்கால எம் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடனாக்கிட்டியா? இதுதான் சார் உலகம். சார் இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளுக்கு டேபிள தட்டுறீங்க. உலாத்தி ராகவ கொண்டு போயா. முடியா மச்சக்கால, சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சிட்டல. ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான். வர வர இந்தியா பணக்கார நாடா ஆகிட்டு இருக்கு போல இருக்கே. ஏண்டா கிண்டலா பண்ற? எதை வச்சு சொல்ற நீ? இல்ல, ஏர்போர்ட்ல நான் வந்து இறங்கின உடனே பிச்சைக்காரனுக்கு நாரணா போட்டேன். அவன் அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். இப்பெல்லாம் மினிமம் 5 rupees ஆமே. அதுக்கு கம்மின்னா வாங்குறதே இல்லையாமே. ஏண்டா சின்ன வயசுல தும்மா ஆரம்பிச்சது லண்டன் போய் இந்த வியாதி தீரலையா? உன் பேரை லண்டன் விச்சுங்கிறத லண்டன் அச்சுன்னு மாத்திடலாம். மாத்திக்கலாமே. ஆமா, இப்ப என் பையன் எப்படி இருக்கிறான்? உன் பையனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான பையன் தான். ரவுடியா? You mean rogue? அடச்சா ரெண்டும் ஒண்ணுதானடா. அது மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை மீட் பண்ணி பேசினாங்க. அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாங்க. அவன் ஃபாரின்லயே படிச்சவன் இல்லையா? நீங்க பேசுறது இந்தியன் இங்கிலீஷ், அவன் பேசுறது இங்கிலீஷ். அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எங்கடா இங்கிலீஷ் பேசுறான்? சேரி பாஷையில பேசுறான். சரியா? சாயாங்கிறாரு, ஆயான்றான், பொறேங்கிறாரு, நாஸ்தான்றான், குஸ்காங்கிறாரு. ஏண்டா இவ்வளவு லோ கிளாஸாவா வளர்த்த? லோ கிளாஸா? யூ மீன் அடி மட்டும்? அடி வாங்க போற நீ. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ரொம்ப டீசெண்டா வளர்த்திருந்தேனே, ஒருவேளை தாய்நாட்டுக்கு வந்த உடனே தருதலை ஆயிட்டானோ? வரும்போதே அப்படித்தான் வந்தான். ஆனா அவன் வந்த பிற்பாடு ஆஸ்பத்திரி வருமானம் அதிகரிச்சிருச்சு. மாப்பிள ஆபரேஷன் பண்றத பார்த்து இங்க உள்ள டாக்டர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இப்பதான் என் பெத்த வயசுல மில்க போர் பண்ண மாதிரி இருக்குது. உடனடியே ஆஸ்பத்திரிக்கு போய் சும்மா போறியா? நோனோ, அவ ஆபரேஷன் செய்யற அழக அப்படியே என் கண்ணால ரசிக்கணும். நீங்க ஆபரேஷன் சொன்ன உடனே எனக்கு கோஆபரேஷன் ஞாபகம் தான் வருது. ஆபரேஷன்ல வெட்டுறான், கோஆபரேஷன்ல ஒட்டுறான். ரெண்டுலயுமே ரேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. ரேஷன் உடனே நேஷன் ஞாபகம் வருது. ஐயோ, என்னப்பா அது? கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுறது நிக்க. அட தோ, நீ ஒரு அச்சு, அவ ஒரு நச்சு. நச்சுன்னா விஷம், நஞ்சுன்னாலும் விஷம். நஞ்சப்பான் பேர் வைக்கிறாங்க, ஆனா நச்சப்பான் பேர் வைக்கிறாங்களா? அதே சமயத்துல பிச்சப்பா, பச்சையப்பா, வேலப்பா, வீரப்பா, உடையப்பா, உலகப்பா, மெய்யப்பா, மலையப்பா, முத்தப்பா, முஸ்தாப்பா, அப்பா அப்பா, எத்தனை அப்பா. அம்மா, நான் படிக்கணும்மா, என்ன விட்டுருங்கம்மா. அம்மா, அம்மாவிலதான் எத்தனை அம்மா. செல்லம்மா, சின்னம்மா, கண்ணம்மா, பொன்னம்மா, பட்டம்மா, பட்டம்மா, முனியம்மா, கண்ணம்மா. டாக்டர் மகேஷ், இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அட்டா நம்ம பேரு. பரவாயில்ல, அவனாவது டாக்டர் தொழில் செய்யட்டும். என்ன பண்றது? ஹலோ. ஐயோ ராஸ்கல். ஏண்டா நீங்க என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல? என்ன வெளில விடாதீங்க, உள்ளே புடிச்சு வைங்கன்னு சொன்னேன்ல. ராஸ்கல், நீதான் என் இடத்துல உட்கார்ந்திருக்கியா? உன்னை விட மகேஷ், மகேஷ், நான் சொல்றத கேளுப்பா. இங்க பாரு, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பாவம் பண்ண? ஏண்டா நான் டாக்டர் பட்டம் வாங்கினது பிக் பாக்கெட் அடிக்கவா? உன்னை விட மாட்டேன்டா. நானே 1000 வீடு கட்டிக்கிட்டு இருக்கவன் என்கிட்டயே வீடு கட்டி காட்டுறியா? வீடு கட்டிட்டு இருக்கியா? நீ என்ன ஹவுசிங் போர்ட்லயா இருக்க? இந்த பாரு மகேஷ், தமாசெல்லாம் வேண்டாம். செல்வநாதன் பொண்ணு சாந்தி என்ன உயிருக்குறா காதலிக்கிறா. முதல்ல எங்க கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நானே உண்மையை சொல்லிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா.
உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆ, நான் பண்ற பிக் பாக்கெட் தொழில் டாக்டர் தொழிலை விட லாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நாய் வேஷம் போட்டாச்சு. பொழைச்சுதான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா கண்ணம்மா எப்படி இருக்கா? கண்ணம்மா எப்படி இருக்கல? இப்ப கண்ணம்மா என் காதலி. ஆ, கண்ணம்மாவை நீ காதலிக்கிறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. அப்ப ரூட் கிளியர். அச்சா அண்ணா இந்த அவன் பரிசு இப்பதான் அடிச்சேன். அதுல ஒண்ணும் இல்ல, நீயே வச்சுக்க. என்ன அது வித்தியாசமான பாஷையா இருக்கு? புரியல? உங்க அப்பாவும் எங்க மாமாவும் இங்க வராங்களாம். என்னது புரியல? அப்படியான்னு கேட்டேன். இனிமே இங்க இருந்து ஆபத்து. வா பக்கத்து ரூம்